ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணியிருக்க பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றும் மஞ்சத்தூள் மற்றும் உப்புத்தூள் சேர்த்து நல்லா இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க நம்ம சூப்பை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணிட்டு அதில் இருக்க நம்ம இந்த சிக்கன் பீசஸை தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஆறுனதுக்கப்புறமா நல்லா பிச்சு போட்டுட்டு அதோட இதை நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு மசாலா மாதிரி செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை வந்து மூடிட்டு 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கோங்க. உப்பு எனக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம், ஈவன் சப்பாத்திக்கெல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்ததுன்னு நமக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் அதே நேரத்தில் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் கவுண்ட்டும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3 விசிலுக்கு அப்புறம் நல்லா வந்து விசில்லாம் நல்லா வந்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியாக வந்து சிக்கன் பீசஸையும் சூப்பையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்து இப்போ அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நீளமாக வெட்டினதை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இப்போ இந்த மசாலா தயார் பண்ணுறதுக்கு தேவையான உப்பை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இதை வந்து கலந்து விட்டுட்டு நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் வந்து தக்காளி வந்து நான் வந்து ஒரு அரை பழம் தான் சேர்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு அரை பழம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி பெரிய சைஸாக இருந்தால் அரை பழம் சேர்த்துக்கோங்க. இல்லை மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு போல் சேர்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு வெறுமிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டு வந்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மசாலாவோட இந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணணும். அதே நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்கன் சூப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸையும் அதே நேரத்தையும் சூப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட சூப்பையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நம்ம எடுத்து வச்சுருக்க சூப்பையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது மாதிரி நல்லா நம்ம வந்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நீங்கள் இது மாதிரி இதை வந்து கிளறி விட்டுட்டே வாங்க. இது ஏற்கனவே சிக்கன் நமக்கு குக் ஆகிடுச்சு, மசாலாவோடு அது சார்ந்து வரணும். அதனால் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பை ஆட் பண்ணிவிட்டு பத்தலாட்டி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் ஸ்டவ்லேயே வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் குக் பண்ணிவிட்டு வாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. சிக்கன் பீசஸ் வந்து லைட்டாக தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அந்த ஹீட்லேயே வந்து இது வந்து குக் ஆகி வரட்டும். இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேங்க. ரொம்பவே சூப்பராக
இந்த ரெசிபி வந்திருந்தது. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.